பல ஆண்டுகள் கடந்தன. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைவேறவில்லை. ஆனால் ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவி சாராவுக்கும் இன்னும் குழந்தை இல்லை. காத்திருப்பு நீண்டது. நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. சாரா மனமுடைந்தாள். தேவன் உண்மையிலே நமக்கு குழந்தை தருவாரா என்று அவள் நினைத்தாள். சாராயிடம் ஒரு எகிப்திய பணிப்பெண் இருந்தாள். அவளுடைய பெயர் ஆகார். ஒரு நாள் சாரா ஆபிரகாமிடம் சொன்னாள், கர்த்தர் எனக்கு குழந்தை தரவில்லை. என் பணிப்பெண்ணை நீ எடுத்துக்கொள். அவளால் எனக்கு சந்ததி கிடைக்கலாம். இது தேவனுடைய திட்டம் அல்ல, மனித அவசரத்தின் முடிவு. ஆபிரகாம் தேவனுக்காக காத்திருக்கவில்லை. அவர் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார். ஆகார் கர்ப்பமானாள். கர்ப்பம் வந்ததும் அவளின் நடத்தை மாறியது. அவள் சாராவை இகழ்ந்து பார்த்தாள். இதனால் சாரா கோபமடைந்தாள். ஆபிரகாமிடம் முறையிட்டாள். ஆபிரகாம் பொறுப்பை தவிர்த்தார். அவள் உன் அதிகாரத்தில் இருக்கிறாள் என்று சொன்னார். சாரா ஆகாரை கடுமையாக நடத்தினாள். வேதனையுடன் கர்ப்பமான நிலையில் ஆகார் வனாந்தரத்திற்கு தப்பி ஓடினாள். பாலைவனத்தில் ஒரு நீரூற்று அருகே கர்த்தருடைய தூதன் ஆகாரை சந்தித்தார். நீ எங்கிருந்து வந்தாய்? எங்கே போகிறாய் என்று அவர் கேட்டார். ஆகார் அழுதபடி சொன்னாள், என் அம்மையார் சாராவை விட்டு தப்பி ஓடுகிறேன். கர்த்தருடைய தூதன் சொன்னார், திரும்பி செல், அவளுக்கு கீழ்ப்படிந்து இரு. பின்னர் தேவன் சொன்னார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் பெயர் இஸ்மாயேல். ஏனெனில் கர்த்தர் உன் துன்பத்தை கேட்டிருக்கிறார். அந்த தருணத்தில் ஆகார் ஒரு உண்மையை உணர்ந்தாள். தன்னை யாரும் கவனிக்காத அந்த இடத்தில் தேவன் மட்டும் அவளை பார்த்திருக்கிறார். தன் துன்பத்தில் தேவன் பார்த்ததை உணர்ந்த ஆகார் அந்த இடத்தை பேர் லஹோயி ரோயி என்று பெயரிட்டாள். ஆகார் திரும்பி வந்தாள். ஒரு மகனை பெற்றாள். ஆபிரகாம் அவனுக்கு இஸ்மாயேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது ஆபிரகாம் 86 வயது. 13 ஆண்டுகள் கடந்தன. தேவன் பேசவில்லை. அமைதி மட்டுமே இருந்தது. ஆபிரகாம் 99 வயதாகிய போது தேவன் மீண்டும் அவருக்கு தோன்றினார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என் முன்பாக நடந்து நேர்மையாக இரு. ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்தார். தேவன் சொன்னார், இனி உன் பெயர் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். நீ பல ஜாதிகளின் தந்தை. உன் மனைவி சாராய் அல்ல, சாரா. அவளால் உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் பெயர் ஈசாக்கு. மனிதன் அவசரப்படுகிறான், மனிதன் தவறுகிறான். ஆனால் தேவன் தன் வாக்குறுதியை ஒருபோதும் மாறுவதில்லை. நம்பிக்கை பலவீனமானாலும் தேவன் விசுவாசமானவர்.